அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தவறுதலாகவே தவிர ஓர் இறை நம்பிக்கையாளரை மூமினை கொலை செய்வது வேறு எந்த இறை நம்பிக்கையாளருக்கும் ஆகுமானதல்ல. உங்களில் எவரேனும் ஓர் இறை நம்பிக்கையாளரை தவறுதலாக கொலை செய்துவிட்டால் அதற்கு பரிகாரமாக இறை நம்பிக்கையாளராகிய ஓர் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். அத்துடன் இறந்தவருடைய வாரிசுகள் மன்னித்து தானமாக விட்டாலே தவிர அதற்குரிய நஷ்ட ஈட்டையும் அவர்களிடம் செலுத்த வேண்டும். இறந்த அவன் உங்கள் எதிரி இனத்தவராக இருந்து நம்பிக்கையாளராகவும் இருந்தால் நம்பிக்கையாளராகிய ஓர் அடிமையை விடுதலை செய்தால் போதும், நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டியதில்லை. இறந்த அவன் உங்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்ட வகுப்பாரின் உள்ளவனாக இருந்தால் அவனுடைய வாரிசுகளுக்கு நஷ்ட ஈட்டை செலுத்துவதுடன் நம்பிக்கையாளரான ஓர் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். இவ்வாறு பரிகாரம் செய்வதற்குரிய பொருளை எவரேனும் அடையாவிட்டால் அவன் அல்லாஹ்விடம் தம் குற்றத்தை மன்னிக்க கூறி 2 மாதம் தொடர்ச்சியாக நோன்பு நோக்க வேண்டும். அல்லாஹ் நன்கறிந்தவனாக ஞானமுடையவனாக இருக்கிறான். எவனேனும் ஒரு முஸ்லிமை நன்கறிந்து வேண்டுமென்றே கொலை செய்தால் அதற்குரிய தண்டனை நரகம்தான். அதில் அவன் நீண்ட காலம் தங்கிவிடுவான். அவன் மீது அல்லாஹ் கோபம் கொண்டு அவனை சபித்து விடுவான். இன்னும் மகத்தான வேதனையையும் அவனுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறான். நம்பிக்கையாளர்களே, அல்லாஹுடைய பாதையில் போருக்காக நீங்கள் சென்றால் போர் முனையில் எதிர்படுபவர்கள் நம்பிக்கையாளர்களா நிராகரிப்பவர்களா என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எவரேனும் தம்மை நம்பிக்கையாளர் என்று உங்களுக்கு அறிவிப்பதற்காக உங்களுக்கு சலாம் கூறினால் அவர்களிடமிருந்து இவ்வுலக வாழ்க்கைக்குரிய அற்ப பொருளை நீங்கள் அடைய கருதி நீ நம்பிக்கையாளர் அல்ல என்று அவரை கூறி வெட்டி விடாதீர்கள். அல்லாஹ்விடத்தில் ஏராளமான பொருள்கள் இருக்கின்றன, அவற்றை நீங்கள் அடையலாம். இதற்கு முன்னர் நீங்களும் இவ்வாறே பயந்து இஸ்லாமை வெளியிட்டுக் கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிந்தான். அதன் பின்னரே நீங்கள் உண்மை நம்பிக்கையாளர்களாக ஆனீர்கள். ஆகவே போர் புரிவதற்கு முன்னதாகவே உங்கள் முன் இருப்பவர்கள் நம்பிக்கையாளர்களா இல்லையா என்பதை தீர விசாரித்து தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கறிந்தவனாக இருக்கிறான். நம்பிக்கையாளர்களில் நோய் போன்ற சரியான காரணங்களின்றி போருக்கு செல்லாது இருந்து கொண்டவர்கள் தங்கள் பொருள்களையும் உயிர்களையும் அல்லாஹுடைய பாதையில் தியாகம் செய்து போர் புரிபவர்களுக்கு சமமாக மாட்டார்கள். ஏனென்றால் தங்கள் பொருள்களையும் உயிர்களையும் தியாகம் செய்து போர் புரிந்தவர்களின் பதவியை போருக்கு செல்லாது தங்கிவிட்டவர்களை விட அல்லாஹ் மேன்மையாக்கி வைத்திருக்கிறான். எனினும் இவர்கள் அனைவருக்கும் இவர்களிடம் இறை நம்பிக்கை இருப்பதால் நம்பிக்கையே அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். ஆயினும் போர் செய்தவர்களுக்கு மகத்தான கூலியையும் அருள் புரிந்து தங்கிவிட்டோரை விட மேன்மையாக்கி வைக்கிறான்.